Hi friends, welcome to Gomo's Lifestyle. அடிக்கிற வெயில்ல நீங்க மத்தியானம் பொங்குற சாதம் ஈவினிங் ஆனதும் உங்களுக்கு கெட்டு போயிடுறதா? கவலையை விடுங்க. நீங்க மத்தியானம் வடிக்கிறதுன காலையிலே நீங்க சாதம் வடிச்சா கூட நைட் ஆனா கூட உங்களுக்கு சாதம் கெட்டே போகாதுங்க. இன்னைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இன்னைக்கான டிப்ஸை நம்ம பார்க்கலாம். சாப்பாடு பொங்குறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். பானையில் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் ஒரு 5 சொட்டு லெமன் புழிஞ்சு விட்டுருக்கலாம். அதில் இருக்க விதையை எடுத்துட்டு 5 சொட்டு புழிஞ்சிக்கலாம். நான் 5 சொட்டு புழிஞ்சாச்சு. இப்போ நீங்கள் எவ்வளோ அரிசி அளந்து வச்சுருக்கீங்க அதை நல்லா கழுவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சில பேர் சாதத்துக்கு உப்பு போடாமல் பொங்குவாங்க. உப்பு போடாதவங்க போடாண்டா. நான் உப்பு போட்டு பொங்குவேன். அதனால் தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்து சாதமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வெந்துருச்சுது. நல்லா நம்ம லெமன் புழிஞ்சிருக்கிறதுனால உங்களோட அரிசி எப்படி குழையிற அரிசியாக இருந்தால் கூட உங்களுக்கு நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுருக்கிறதுனால நல்லா உதிரியாக இருக்கும். அதேமாரி சாதமும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலையிலே வடித்தா கூட உங்களுக்கு அப்படியே நைட் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. பாருங்க, நான் வடிச்சிருக்கேன். நல்லா உதிரியா இருக்குது. மத்தியானம் வடிக்கிற சாப்பாடு கூட ஈவினிங் கெட்டு போயிருது நிறைய பேர் சொல்றீங்க. வேலைக்கு போற பெண்கள்லாம் காலையிலே சாதம் வடிச்சிருவீங்க. இந்த மாதிரி லெமன் புழிஞ்சு விட்டு வடிச்சு பாருங்க. சாதம் நீங்க காலையில வடிக்கிறது நைட் ஆனா கூட உங்களுக்கு கெட்டே போகாதுங்க. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்காய் நம்ம அப்படியே உடைச்சி பிரிட்ஜுக்குள்ள வச்சா கூட பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வலுவலுப்பா ஒரு மாதிரி அழுகுற மாதிரியே ஆயிரும். ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிரும். நான் சொல்ற இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணி தேங்காய் உடைச்சு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எப்படி உடைச்சு வைக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். எப்பவுமே தேங்காய் நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வரும்போது நிறைய வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குடும்பி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டு இந்த மாதிரி குடும்பி பகுதி மேலே இருக்கிற மாதிரி நம்ம இப்படி ஸ்டாண்டிங்ல தான் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது சாஞ்சிலாம் இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் சீக்கிரமா அழுகிரும். அதனால எப்பவுமே நம்ம இந்த மாதிரி நட்டுக்கு வைக்கிறது தான் ரொம்பவே நல்லது. குடும்பி இருக்கும்போது நமக்கு அந்த தண்ணி எதுவுமே நமக்கு ட்ரை ஆகாதுங்க. உள்ள இருக்க தண்ணி தேங்காவும் நமக்கு கெட்டே போகாது. இந்த தேங்காவை இருக்கிற குடுமியை நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு நம்ம எப்படி ஈஸியா ரெண்டே தட்டில் தேங்காய் உடைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேலே இருக்க குடும்பியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ தேங்காவை ஒரு 20 செகண்டுக்கு இப்படி நல்லா நம்ம தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கலாம். இப்படி நனைச்சிட்டு நம்ம உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியா உடப்பட்டுரும். இப்போ நனைச்சி எடுத்தாச்சு. நம்ம எப்பவும் தேங்காய் உடைக்கும் போது அந்த ஒரு விரல் அந்த கண்ணு பகுதியில் இருக்கிற மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த கோடு மாதிரி இருக்கா அதில் வச்சு நம்ம தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு தட்டில் இல்லைன்னா 2 தட்டில் தேங்காய் உடைச்சிருவோங்க. இந்த கண்ணு பகுதியில் அந்த பெருவரலை எடுத்து நான் வச்சுட்டு தேங்காய் அந்த கோடு இருக்கிற நேருக்கு வச்சுட்டு ஒரு தட்டு தட்டுனா போதுங்க. நமக்கு 2 தட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடஞ்சிரும். எனக்கு 2 தட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லாவே உடஞ்சிருச்சு. நமக்கு உடையும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் ஒரே லெவலில் நமக்கு உடையுங்க. அப்போ நமக்கு துருவுறதும் ஈஸி. தேங்காய் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு தேங்காய் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தண்ணியை நீங்கள் தூக்கி தூர ஊற்றிடாதாங்க. குழந்தைங்களுக்கு யாருக்கு இருந்தால் கொடுங்க குடிக்கிறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஆப்பம் மாவு அரைக்கும் போது இந்த தேங்காய் தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக வரும். நமக்கு ஒரே லெவலில் நல்லா நமக்கு உடஞ்சிருக்கு. இந்த மாதிரி உடைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உடப்பட்டுரும். அதேமாரி தேங்காய் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த கண் இருக்க பகுதி இருக்கிற அந்த தேங்காவை தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். இதை பெண்முறின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தேங்காய் யூஸ் பண்ணணும். இதை சில பேர் துருவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணாலுமே நமக்கு ஒரு வாரம் இருந்தாலுமே கெட்டு போகாது. சில பேர் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வலுவலுப்பாக பிசாப்பாக ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் நமக்கு யூஸ் பண்ண நல்லா இருக்காது. இப்போ இந்த தேங்காய் நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா ஏன் கழுவுறோம் அப்படின்னா அந்த தேங்காய் தண்ணி இருந்ததுனால அது ஒரு மாதிரி பிசுப்பாக ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கழுவிட்டு இப்போ நம்ம லெமன் இதில் அப்ளை பண்ணி நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு கெட்டே போகாது. அப்படி இல்லை அப்படின்னா உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா நீங்கள் அப்ளை பண்ணி வச்சாலுமே நமக்கு தேங்காய் ஃப்ரிட்ஜுக்குள்ள மாச கணக்காக இருந்தால் கூட கெட்டே போகாதீங்க. நம்ம தாத்தா பூட்டம் காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் இருக்கும். அது அப்போம்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிலாம் இந்த மாதிரி உப்பு ராவி தான் வெளியிலே ஸ்டோர் பண்ணுவாங்க. ரொம்ப நாளைக்கு இருக்கும். நம்ம இந்த மாதிரி உப்பு தடவி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் வெளியில் வச்சாலுமே கெட்டே போகாதுங்க. இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு மாவு நம்ம அரைச்சி வச்சோடனே இந்த அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பொங்கி அதேமாரி சீக்கிரமாகவே புளிச்சிருது. மாவு புளிக்காமல்
புளிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்கு நிறையா வந்து டிப்ஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐகான்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மாவு புளிக்காமல் இருக்க வந்து நம்ம வந்து இப்படி காஞ்ச மிளகா வந்து அந்த காம்போடு வந்து மாவுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா நமக்கு மாவு வந்து சீக்கிரமாக பொங்கவும் பொங்காது, அதேமாரி நமக்கு வந்து புளிக்கவும் புளிக்காது. இந்த டிப்பு வந்து இந்த வெயில் காலத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்னொரு டிப்பும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க மாவு பொங்காமல் இருக்கிறதுக்கு. வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலையை வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவுகளை வச்சுட்டோம் அப்படின்னா வந்து மாவு வந்து சீக்கிரமாக பொங்கவும் பொங்காது, அதேமாரி சீக்கிரமாக புளிச்சும் நமக்கு வராதுங்க. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு. இதேமாரி நம்ம வந்து வெத்தலையுமே வைக்கலாம். வெத்தலையும் இந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக மாவு வந்து புளிக்காது. நான் சொல்லியிருக்கேன் இந்த 2 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து மாவு வந்து சீக்கிரமாக பொங்கி புளிச்சு வரவே வராது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு வந்து இந்த மாதிரி பை எடுத்திருக்கேங்க. இது நம்ம கடைக்கெலாம் போனால் கொடுப்பாங்க, அந்த பை தான். இல்லை அப்படின்னா வந்து கட்டைப்பை கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஓரமாக ஒரு சைடை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் கட் பண்ணாண்டா ஒரு சைடில் மட்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு, பசங்களோட வாட்டர் பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். நம்ம அப்படியே தூக்கி ஒரு இடத்துல போட்டுட்டு பிறகு நம்ம ஸ்கூல் திறக்கும் போது நம்ம தேடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன், லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணால் போதும், ஃபுல்லாக வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நான் எப்படி கட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் கிச்சனில் வந்து ஆணி எதுவும் இருந்ததுன்னா அதில் தொங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பாத்திரம் கவுத்துற ஸ்டாண்ட் எதுவும் இருந்ததுன்னா அதில் கூட எஸ்ஊக்க மாட்டி இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாங்க. நான் பாத்திரம் வைக்கிற அந்த ஸ்டாண்டில் தான் எஸ்ஊக்க மாட்டி போட்டிருக்கேன். இப்போ வந்து நமக்கு எடுக்கிறதும் பார்த்திங்கன்னா பாட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி உள்ளே வைக்கிறதுக்குமே ரொம்ப பாட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட பாட்டிலுமே நமக்கு வந்து மிஸ் ஆகாது. அங்கங்கே போட்டுட்டு நம்ம தேடுறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ 4 பாட்டில் வச்சுருக்கிறேன். இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பாட்டில் வந்து வைக்கலாம், அந்தளவுக்கு இடம் இருக்குது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.